அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று இந்த வேளையில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாகவே வக்ரகதியில் வலம் வந்த செவ்வாயின் அமைப்பால் ஏற்பட்ட தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பிப்ரவரி 20 முதல் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள்ல இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாயின் வக்ர நிவர்த்தி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. பொதுவாகவே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராகவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய அமைப்பு என்பது அனைத்து வகையான பணிகளிலும் மந்தமான சூழ்நிலை விலகி உறுதியாகவே மிக விரைவாகவும் துல்லியமாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக சிறப்பான அதிரடியான பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே வக்ரகதியில் வலம் வந்த செவ்வாய் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் இடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தடைதாமதமின்றி கைகூடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் போன்றவை இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியில் வலம் வருவதை காட்டிலும் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வருவதை காட்டிலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வது மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய சூழல் என்பது பல்வேறு வகையான பணிகளை மந்தமாகவும் நிதானமாகவும் நடைபெறுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஆனால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல்வேறு வகையான பணிகளை துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் விரைவாகவே அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த வேளையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாய் விக்ரமஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வரவிற்கு ஏற்ற செலவு இருந்தாலும் அந்த செலவுகளை சமாளித்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியையும் விரைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான கடுமையான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறார்.
எனவே குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு வகையான ஒற்றுமை இல்லாத சூழல் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். ஒற்றுமை அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகள் இல்லத்தில் மிகவும் சாதகமாக கைகூடும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவற்றில் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு அவை அனைத்தும் உறுதியாக குறைவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு குடும்ப வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாகவும் நுணுக்கமாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் இந்த தருணத்துல பல்வேறு வகையான பணிகளை கனகச்சிதமாகவும் துரிதமாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பும், மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல சந்தர்ப்பம் சாதகமாக அமையும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள், சூழ்ச்சிகள், சிக்கல்கள் போன்றவை நிலவி இருந்தாலும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே அள்ளி கொடுக்கிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் ஏற்பட்டு வந்த தடை, தாமதம், சிக்கல் போன்றவற்றை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி முதன்மையான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான மூலதன முயற்சிக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கும் போது வலுவாக செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவில் அலைச்சலின்றி, முயற்சியின்றி உங்களுக்கு மிக எளிதில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் தடைதாமதமின்றி சிறப்பாக கைகூடும். அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது, குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது, செவ்வாய் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் இல்லத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எந்தவிதமான குறைவும் இன்றி இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான மனப்போராட்டம் விலகி மகிழ்ச்சியை உறுதியாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் சாதகமாக அமைகிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும்.